வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். சென்ற பதிவில் பார்த்தோம், பிள்ளைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், அவங்களோட நல்ல பழக்கத்துக்கு நம்ம என்ன முன்னுதாரணமாக அவங்களுக்கு சொல்ல முடியும், ஹவு வி கேன் இம்பாய்வ் தி வேல்யூஸ் இன் சில்ட்ரன்ஸ் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன் கண்டினியூஷன் டு தட், பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், நிறைய விஷயத்த நம்ம உலகத்தில் என்ன நடக்கிறது, எங்கெல்லாம் அந்த ஊர் பிரசிடெண்ட்டோட பேர் என்ன, யூஎஸ் பிரசிடெண்ட் யார், இல்லைன்னா சிங்கப்பூரோட பிரசிடெண்ட் யார், நம்ம ஊரில் இருக்கிற பிரசிடெண்ட் யார் அப்படின்னு இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள், இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தான், தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம்தான். ஆனால் இன்றைய நிலைமையில் இப்போது ப்ரெசன்ட் டே சினாரியோட ரைட் இமீடியட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ என்ன இருக்குது, டே டு டே ரொட்டீன், ஸ்கூலுக்கு போகணும், நல்லபடியாக படிக்கணும், ஸ்கூல் பாடங்களை படிக்கிறதோட கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட நல்ல மரியாதையாக நடந்துக்கணும், அப்பா அம்மா கிட்ட என்ன விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்த பிறகு ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கிற பிஹேவியரை எந்த மாதிரி நல்லபடியாக படிக்க முடியும் அதை நம்ம ஸ்டடீஸோட ரிலேட்டடாக சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறத காட்டிலும் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேல்யூஸ் ரொம்ப அத்தியாவசியம். அந்த வேல்யூஸை முதல்ல தாய் தகப்பனுக்கே நிறைய வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லை, அந்த ரோல் வந்துடுது, நம்ம சாதாரண ஒரு வயசில் இருக்கோம், ஒரு விஷயத்தில் சிலதெல்லாம் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறோம், ஆனால் தாய் தகப்பன் அப்படின்ற ரோல் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னா உடனே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த ரோலுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்மளை எப்படியாவது யாரையான பெரியவங்களை கேட்டு பக்கத்தில் இருந்து அதை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம். ஏன்னு கேட்டால், அம்மாவே ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக சில வேலைகள்லாம் செய்யாமல் போகிறாங்க அப்படின்னா அந்த வேலையை குழந்தைகளை மட்டும் நம்ம செய்ய வைக்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ அதனால் வெளி உலகத்து செய்திகளை சொல்லி கொடுக்குற மாதிரியே வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும், எந்த வேலையை முதல்ல செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோமான சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த அடிப்படையில் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு விதமாக அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மானிட்டரிங் சைல்ட்ஸ் பிஹேவியர் இருக்கே, அதில் நிறைய முக்கியத்துவமான செய்திகளை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பழகணும், என்ன ரொட்டீனில் இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் ரொட்டீனில் வச்சுக்க முடியும். படிக்கணுமா, முதல்ல படித்தாச்சா இல்லையா, ஐ வில் மானிட்டர், ஐ கம் அண்ட் சிட் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறங்க அப்படின்னா அந்த பேசுறது என்னன்னு சொல்லி நம்ம கூட நின்று மானிட்டர் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஸை பியர் ரிலேஷன்ஸ், பியர் குரூப் இன்டராக்ஷன்ஸ் இருக்கே, அதில் என்னெல்லாம் தவறு நடக்கிறது அங்கே அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கோம், பிள்ளைங்கள்ட்ட நிறைய கலர் பேப்பர் கொடுக்குறோம், நம்ம என்ன ஆர்ட் ஒர்க்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் பேஜ் கவர், ஒரு ரெக்கார்டு ஒர்க் சப்மிட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு பாதியில் சில வேலையெல்லாம் செய்ய போகிறோம், அப்புறம் என்ன ஒரு அசைன்மெண்ட் நோட்டு சப்மிட் பண்ணோம்னா அதுக்கு ஃப்ரண்ட் பேஜ் நம்ம கவர் பண்ணுறோம். எல்லா பசங்களும் எப்படி பண்ணுறாங்கன்னு, சில பசங்க வாங்கி கலர்ஃபுல் பேப்பராக ஒட்டுவாங்க, சிலவங்க டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும்போது கலர்ஃபுல்லாக பேப்பர் இருக்குது, பிங்க்கு, ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ, ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அப்புறம் அதில் பிளாக்கு, ஒயிட்டு, அப்படி எல்லாமே இருக்குது. நிறைய கலர்ஃபுல்லாக பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்லாம் யார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போல். ஏன்னா நம்ம ஒரு வகுப்பில் 30 பசங்க இருந்தால் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னா அந்த 30 விதமான ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னெல்லாம் இருக்குது, நம்மளோட ரொம்ப சகஜமாக விளையாடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, நம்ம அவங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், அப்புறம் நிறைய விஷயத்த நம்ம அதில் பார்க்க முடியும் அப்படின்னு இது எல்லாமே அங்கே நடந்தால் அது ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம தாயோட பகிர்ந்து விளையாடி செய்யக்கூடிய விஷயங்களை காட்டிலும் நண்பர்களோட நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க முடியும். அப்படின்னா ஆர் தே ஒர்த் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம் வைங்க, அது எங்கே எப்படி இருக்கும், இல்லவே இல்லை. ஏன்னா இந்த கலர்ஃபுல் பேப்பராக வச்சுருக்கிறோமே நம்மளுக்கு ஒரு மேஜிக் தெரியும். இந்த கலர்ஃபுல் பேப்பரை அப்படியே 2 கைக்கு நடுவில் வச்சு மூடிட்டு எதிர்பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒன்றையும் தேய்ச்சமான எல்லாமே 500 rupees நோட்டாக மாறிடும். என்ன டாக்டர் இப்போ கதை சொல்கிறது விட்டுட்டு இது மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க, மேஜிக்கெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதிர ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது சிரிக்கிறது. ஏன்னு கேட்டால் ஒய் எம் டெல்லிங், இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பழகிறது எவ்வளோ நியாயமோ சரியோ, அந்த வயதில் அது ஏற்புடையதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே அதுக்கு வேல்யூ உண்டா, அந்த மாதிரி மஜாவாக இருந்தால் மட்டும் போருமா, அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற வேர்ட்ஸுக்கு வேல்யூ இருக்குமா, அது டஸ் இட் ஒர்த் டூயிங் இட். எல்லாமே ஒரு 10 கலர் சொன்னோம், 10 கலரும் 500 ரூபா நோட்டாக மாறும்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நல்ல ஒர்த்து தான். ஏன்னா தே வில் நாட் ஹெல்ப் அஸ் வென் வி ஆர் இன் ட்ரபிள்.
ஒரு அசைன்மெண்ட் நோட் சப்மிட் பண்ணணும், அதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சில சமயம் when we are in trouble, we left somewhere என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வேறு இன்னும் ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்யணும், அதுக்கு போகும்போது சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால், அது சிலவங்க இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். பட் தே ஆர் வெரி பிக் மவுத். அதை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அந்த பர்சனலாக ஷேர் பண்ணின்றதுன்னு கூட மனசில் வாங்காமல் தே வில் ஷேர் இட் வித் எவ்ரி ஒன். ஒருத்தர்கிட்ட தான் சொல்கிறோம் அப்படின்னு ஒருத்தர்கிட்டையாக சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ அதனால் நட்பு என்பது பியர் குரூப் ரிலேஷன்ஸில் இந்த அடோலசன்ஸ் ஏஜில் ரொம்ப முக்கியமானதான நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கூட அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு வேலையை செய்கிறோம்னா அதுக்கு வேல்யூ இல்லை. அதுவும் ப்ரெசன்ட் டே சினாரியோவில் நிறைய கேட்ஜெட்டு அதெல்லாம் வந்துடுது, இன்டர்நெட் வந்து அவங்களோட கைக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும் டே டு டே ரொட்டீனில். ஏன்னா வேல்யூ இல்லாத ஒரு லைஃப் எங்கேயுமே எடுபடாது. முதல் விஷயம். ரெண்டாவது, இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிற பேப்பர் கலர்ஃபுல்லாக மட்டுமே இருந்தால் டசன்ட் ஒர்த் இன் ஹேவிங் தோஸ் கலர்ஸ் இன் அவர் சைட். வி கேன் ஹேவ் ஒன்லி பேப்பர்ஸ், கலர்ஃபுல் பேப்பர்ஸ் ஒன்லி விச் ஹேவ் மோர் வேல்யூஸ். அது ஒன்று. ரெண்டாவது, ஷேர் பண்ணிக்கிற செய்தி சிறப்பானதாகவும் ப்ரைவசியாகவும் வச்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்தவங்க யாரோ அந்த நட்பில் மட்டும்தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு. ஸோ ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்பொழுது வேல்யூ ஆடட் ஃப்ரெண்ட்ஷிப், வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஷிப் அது ரெண்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு அம்மா எடுத்து சொல்லணும். ஏன்னா அம்மாவுக்கு தெரியாமல் எந்த வேலையும் செய்தால் ப்ரெசன்ட் சினாரியோவில் பிள்ளைங்க ரொம்ப தறிகட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ஏற்புடையதில்லை. அடுத்து வரப்போகிற ஜெனரேஷன் சிறப்பாகவும் செம்மையாகவும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நேர்மையான எண்ண ஓட்டங்களையும் கொண்டிருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால், சமுதாய பொறுப்புணர்வு இருந்தால், எல்லா பெற்றோர்களும் பிள்ளைங்களை நல்லபடியாக மானிட்டர் பண்ணி சிறப்பாக வளர்க்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.